Hi, I am Aravindh, Associate Professor. So, Unit 2 ஒரு பார்ட்டு பார்த்துட்டோம். அதில் எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தோம். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது ஒரு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து நீங்கள் Unit 2 எந்த டாபிக் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஸோ அடுத்து 12B கொஷினில் இந்த பார்ட்லேருந்து கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஃப்ளோ த்ரூ பைப் எனர்ஜி லாஸஸ் த்ரூ பைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் டூ லாஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லாஸஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் லாஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மைனர் லாஸ். ஸோ மேஜர் லாஸஸ் அப்படின்னு பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா 2 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபார்முலா டார்சி வெய்ஸ்பேக் ஃபார்முலா, அனதர் ஃபார்முலா இஸ் ஜெசிஸ் ஃபார்முலா. So Darcy Weisbach formula, that is HF is equal to 4FL V square divided by 2GD. This is a general formula. The same formula ஜெசிஸ்லையும் இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Some slight changes. இதில் F இருக்காது, இங்கே 2Gக்கு பதில் C ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ HF is equal to 4FL V square divided by 2GD, that is belongs to Darcy Weisbach formula. And next பார்த்தீங்கன்னா ஜெசிஸ் ஃபார்முலா. ஜெசிஸ் ஃபார்முலா V is equal to C root mi. So that is velocity V is equal to discharge divided by A. That is general discharge Q is equal to V into A. So this is a general formula. So இதில் வந்து velocity V is equal to discharge divided by ஏரியா அப்படி இதில் யூஸ் பண்ணி வெலாசிட்டி V என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெட் லாஸஸ் பர் யூனிட் லென்த், தட் இஸ் I is equal to HF divided by L. ஸோ HF is equal to சேம் டார்சி வெய்ஸ்பேக் ஃபார்முலா தான். சம் சேஞ்சஸ் இதில் வந்து F இருக்காது, 4V square L divided by C square D அப்படிங்கிருக்கும். ஸோ C எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? C வேல்யூஸ் இஸ் டைரக்ட்லி கிவன் இன் தி ப்ராப்ளத்துலேயே C வேல்யூ கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த் M. எதர் ஏரியா ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இஸ் டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா தட் இஸ் மீன் டெப்த் M என்னங்கிறது தெரிஞ்சிடும். இதை யூஸ் பண்ணி M கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டார்சி வெய்ஸ்பேக் அண்ட் ஜெசிஸ் ஃபார்முலா இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ். மேக்ஸிமம் அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா ஜெசிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 2 கொஸ்டினும் 2 மார்க்லேயும் கேட்குற சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 6 மார்க்லேயும் கேட்குறான். ஸோ அப்போ இந்த மேஜர் லாஸஸ்னு எழுதிட்டு இது 2 எழுதி இதோட ஃபார்முலாஸ் ஹெச்எஃப்னா என்ன, எஃப்னா என்ன, எல்லுனா என்ன, இந்த மாதிரி இதோட வேர்டிங்ஸ் மட்டும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி இந்த ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சிங்கன்னாவே போதும். மேக்ஸிமம் மார்க் நீங்கள் அப்டெயின் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா மைனர் லாஸ். ஸோ மைனர் லாஸஸில் இந்த லாஸஸ் இருக்குது. லாஸ் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட், sudden contraction, loss due to sudden contraction, loss due to entrance, loss due to exit, and loss due to bend or pipe fittings, and loss due to obstacle in a pipe. ஸோ இந்த டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் வேறு ஃபார்முலாஸ் ஒரே கொஷினில் இது எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா டேரெக்டாக கிவன் டேட்டாலே எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபார்முலா எழுதி வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் டியூ டு ஹெட் லாஸ் HL, லாஸ் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட், தட் இஸ் V1 minus V2 square, V1 minus V2 the whole square divided by 2G. So velocity oda value based upon the discharge and area value use பண்ணி velocity find out பண்ணி HL ரொம்ப சிம்பிளாக இருக்கும். HL கண்டுபிடிச்சிடலாம். So sudden contraction. So sudden contractionல that is CC value is not given னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. HL is equal to 0.5 V square by 2G. இப்படி CC வேல்யூ கொடுத்துருந்தாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா 1/cc minus 1 the whole square into V square divided by 2G. சேம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் V square by 2G, V square by 2G is காமன், எல்லாத்துக்குமே அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ் டியூ டு என்ட்ரன்ஸ், HL is equal to சேம் இதே சடன் கான்ட்ராக்ஷன் என்னவோ அதே தான் பார்த்தீங்கன்னா சடன் என்ட்ரன்ஸ்க்கும். ஸோ HL is equal to 0.5 V square divided by 2G. சேம் எக்ஸிட்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான், V square divided by 2G. Bends or pipe fitting, so extra concentration factor K value கொடுத்துருவாங்க, that is V square divided by 2G. And obstacle, so obstacle maximum கேட்கணும்னா அவர் கேட்டாங்க இந்த ஃபார்முலா A divided by CC minus A minus 1 the whole square V square divided by 2G. ஸோ எல்லாமே ஒரே ஃபார்முலாஸ். ஏன்னா நிறையா டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஃபார்முலா எல்லாமே ஒரே ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், ஒன்று தான். HL is equal to V square divided by 2G. ஸோ பேஸ்ட் அப்பான் கிவன் டேட்டாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்க போகிறோன்னா நம்ம வேல்யூஸ் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் எப்படி இந்த 2 மேஜர் லாஸ் யூஸ் பண்ணி மைனர் லாஸஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் லாஸஸில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஜெசிஸ் ஃபார்முலா அண்ட் டார்சிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி how we have to solve the problem அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், find the diameter of a pipe of length given. Length is given, length L value கொடுத்துட்டாங்க, that is 6 km. When rate of flow of water through the pipe is
and discharge value கொடுத்துட்டாங்க 280 liter per second. And head loss due to friction, that is HF value, loss of due to friction, HF value 6 meter, அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. And C value, that is 55 for Jessis formula use பண்ணி we have to find the diameter of the pipe. Pipe ஓட diameter கண்டுபிடிக்கணும். So given, so length L value, length L is given 6 kilometer, that is 6000 meter. And rate of flow of water and pipe Q value is given 280 liter per second. இது meter cube per second க்கு மாத்தணும். That is 0.28 meter cube per second. And next, and head loss due to friction, HF value கொடுத்துட்டாங்க. HF is equal to 6 meter and C value is given, C is 55. So what we have to find? We have to find the diameter of the pipe. Diameter D value find out பண்ணோம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்பாங்க, கொஷின்லேயே சொல்லிட்டான். ஜெசிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஜெசிஸ் ஃபார்முலா. ஸோ we know ஜெசிஸ் ஃபார்முலா V is equal to C root of mi. ஸோ velocity that is equal to C root of mi value. ஸோ V value find out பண்ணோம். C value மட்டும் தான் நமக்கு டேரெக்டாக கொஷினில் கொடுத்துருக்காங்க. M and I value. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஹெட் லாஸ் பர் யூனிட் லென்த், ஹெட் லாஸ் பர் யூனிட் லென்த், head loss per unit length I is equal to HF divided by L, and HF is equal to, HF ஓட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, L ஓட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க. HF ஓட வேல்யூ 6 divided by L ஓட வேல்யூ that is 6000. ஸோ பண்ணிங்கன்னா that is 1/1000 I value. I value find out பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் another unknown value M value, hydraulic mean depth. Hydraulic mean depth M value find out பண்ணோம். That is M is equal to ரெண்டு ஃபார்முலா A/P or diameter divided by 4. நமக்கு diameter வேல்யூ தெரியாது, ஸோ அதனால் டேரெக்டாக diameter தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். M is equal to D/4 அப்படின்னு அப்படி வச்சுக்கணும். C வேல்யூ கொடுத்துட்டாங்க. And velocity V value find out பண்ணோம். So generally we know discharge Q is equal to area into velocity. So A value find out பண்ணோம். That is diameter is also not given. That is V is equal to Q divided by A. So Q value questionல கொடுத்திருக்காங்க 0.280 divided by pi/4 d square. So 4 மேலே கொண்டு போயிருங்க. It is 4 into 0.28 divided by pi d square. So velocity V is equal to. So டேரெக்டாக எல்லாம் ஜெசிஸ் ஃபார்முலாவில் V is equal to, இதை ஜெசிஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஜெசிஸ் ஃபார்முலா V is equal to C root mi. So V is equal to 4 into 0.28 divided by pi d square. That is equal to C value கொடுத்துருக்கான் 55 கொஷினில். 55 root of M value is diameter divided by 4 into 1/1000. So 55 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, டிவைடட் ஆயிரும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 5.785 into 10⁻³ divided by d square is equal to root of d⁴ into 1/1000. Now squaring on both sides. Root cancel பண்ணோம், அதனால we have to squaring on both sides. 5.785 into 10⁻³ divided by d square, the whole square, that is root of d/4 into 1/1000 the whole square. Square root cancel ஆயிரும்.
ஸ்கொயரிங் அண்ட் போத் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணி ரூட்டை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா the value is 3.349 into 10 power minus 5 divided by d power 4, that is equal to d divided by 4 into 1000, that is 4000. So இப்போ தான் d அந்த மூணு போயிட்டு 4000 எப்படி கொண்டு வந்துருங்க. ஸோ d power 5, d power 4 into d power 5 ஆயிரும். That is 3.349 into 10 power minus 5 into 4000. So d power 5 equal to 0.1340. So d is equal to 0.1340 1 power 5 எடுத்தீங்கன்னா, that is diameter is equal to 0.6689 meter. இதை mmக்கு பண்ணிங்கன்னா d is equal to 668.9 mm. ஸோ எதிர் மீட்டர் ஆறு மில்லிமீட்டரில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். ஜெசிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, a pipeline 0.025 meter in diameter and 1580 meter long has a slope of 1 in 200 for the first 790 meter and 1 in 100 for the next 79 meter. The pressure at the upper end, pressure value கொடுத்துட்டாங்க. Pressure at the upper end of the pipeline 107.91 kilopascal and at the lower end is 53.955 kilopascal. Determine the discharge through the pipe. Take on the friction value, F value is given. So பார்த்தீங்கன்னா diameter கொடுத்துட்டாங்க and length L value கொடுத்துட்டா and datum 1 in 200 for first 790 in 1 in 200 and 790 in 1 in 100. So datum values கொடுத்துட்டாங்க and pressure at the upper end of the pressure P1 value and pressure P2 value is given. So ரெண்டு pressure value கொடுத்துட்டா. Determine the discharge through the pipe and F value 0.032. So given data, diameter D value கொடுத்துட்டாங்க 0.225 meter and length L value is given 1580 meter and datum value, that is Z1 value, datum value, that is எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா, that is 790 divided by 200 plus 790 divided by 100. So we have to divide and find the value of Z1. So ரெண்டு divide பண்ணிங்கன்னா, that is Z1 value 11.85 meter and Z2 value is not given. So datum Z2 is equal to, we have to assumed as 0 and pressure P1 value கொடுத்துட்டாங்க. P1 is equal to 107.91 kilopascal, that is 107.91 Newton per meter square and P2 is equal to 53.955 kilopascal, that is 53.955 Newton per meter square and F value is given and F is equal to 0.032. So what we have to find? To find the, determine the discharge Q value find out பண்ணும். Discharge Q value we have to find. So general நமக்கு தெரியும் discharge Q ஓட formula, discharge Q is equal to area into velocity. So this is the discharge formula and we have to find the value of V value find out பண்ணோம் and area A is equal to, we know, that is pi by 4 d square. So d as small d or capital D, that is pi by 4 d square. General formula தெரியும், discharge Q is equal to area into velocity and area of formula A is equal to pi by 4 d square and diameter value கொடுத்துட்டாங்க, either capital D or small d. Just substitute the diameter value and find the value of area A. After that we have to find the value of velocity V. Before that we have to find velocity V find out பண்ணோம். V தெரிஞ்சாதான் நம்ம discharge Q find out பண்ண முடியும். அதுக்கு தான் HF formula இருக்கு, head loss due to friction. HF is equal to 4FL V square divided by 2GD அப்படிங்கிற formula. That is 4 into F ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.032
and L value is given 1580, velocity நமக்கு தெரியாது, divided by 2 into 9.81 into diameter value 0.225. So HF in terms of V HF in terms of V, that is HF is equal to 11.45 V square. This is HF, and we now apply Bernoulli's equation here. Apply Bernoulli's equation, that is P1 by rho g plus V1 square by 2g plus Z1 is equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2. Head loss கொடுத்திருக்கான் அப்படினா, so we have to put HF value போட்டுக்கணும். So here in terms of velocity, V1 is equal to V2, so both are same, V1 is equal to V2, so same diameter, so velocity also same, that is V1 is equal to V2 is equal to V அப்படின்னு வச்சுக்கலாம். So P1 value P2 value எல்லா வேல்யூமே டேட்டாவில் கொடுத்துருக்காங்க, so just substitute, and P1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 107.91 divided by density of water we know, that is 1000 into 9.81. so இப்போ V1 V2 நாம் போடுறது டேரெக்டாக நம்ம V னே போட்டுக்கலாம், plus V square by 2 into 9.81. Z1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 11.85, plus that is equal to P2 ஓட வேல்யூ 53.955 divided by 1000 into 9.81 plus V square by 2 into 9.81. Z2 ஓட வேல்யூ 0 plus HF வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், that is HF வேல்யூ 11.45 V square. so determine பண்ணிங்கன்னா வேல்யூஸ் என்ன வருதுன்னா 11.45 V square is equal to 17.35. now V is equal to 1.23 meter per second V value. so we know that Q is equal to A into V, that is pi by 4 into diameter 0.225 whole square into 1.23. now discharge Q is equal to 0.0489 meter cube per second. so this is a different method to solve the problem. so HF value எல்லாம் கொடுத்துட்டு Bernoulli's equation apply பண்ணி, so we have to find out the value of either discharge or velocity, ஏதோ ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, அந்த வேல்யூ ஃபைண்ட். ரொம்ப சிம்பிள் தான், கொஸ்டின் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் ஆகுங்க, டேட்டம் வேல்யூ எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற இடத்துல டவுட்டாக இருக்கும். ஸோ 1 in 200, that is upper side. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 790 தான். ஸோ 200 mm மேலே இருக்குது, இது 200, 1 in 200, 1 in 100. ஸோ both are 790, 790. ஸோ just we have to plus, and datum for first மட்டும் சொல்லியிருக்காங்க, that is 11.85. இப்போ datum 2 values கொடுக்கல, so we have to assume as 0. so based upon this given data, we have to find the value of discharge Q. Okay, next problem, minor losses. major lossesல ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு, 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கான். அடுத்து மைனர் லாஸஸில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். the rate of flow of water through a horizontal pipe is, that is 0.25 meter cube per second. discharge value கொடுத்துட்டாங்க, discharge 0.25 meter cube per second. the diameter of the pipe, which is 0.2 meter, is suddenly enlarged to 0.4 meter. so diameter D1 ஓட வேல்யூ 0.2 meter, that is 200, 0.2 meterல இருக்கு. ஸோ சடனாக என்லார்ஜ் ஆகுது, பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டருக்கு என்லார்ஜ் ஆகுது. D1 D2 வேல்யூ இஸ் given directly 0.2 meter. the pressure intensity in the smaller pipe, this is smaller pipe, the pressure intensity P1 ஓட வேல்யூ கொடுத்துட்டான், that is 120 kilonewton per meter square. pressure intensity P1 ஓட வேல்யூ smaller pipe கொடுத்துட்டாங்க. and determine என்ன கண்டுபிடிக்கணும், loss of due to sudden enlargement, HE என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். and pressure intensity smaller pipe larger pipe ஓட pressure intensity P2 ஓட வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். and power loss சடனாக enlarge ஆகும்போது what is the power loss, power P என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ given data என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். that is given data, diameter D1 ஓட வேல்யூ கொடுத்துட்டான் 0.2 meter, and D2 value is given 0.4 meter. and next pressure intensity of smaller pipe, that is P1 value கொடுத்துட்டாங்க 120 kilonewton per meter square. நியூட்டன் மாத்தினாலும் சரி as kilonewtonலேயே வச்சு
சரி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்டு டிஸ்சார்ஜ் வேல்யூ கொடுத்துட்டான். டிஸ்சார்ஜ் Q is equal to 0.25 meter cube per second. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் we have to find, ஃபஸ்ட்டே நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். head loss due to sudden enlargement. The first one, head loss due to sudden enlargement, HE find out பண்ணோம். Next second one, pressure intensity at larger pipe, P2 find out பண்ணோம். And next third one, power P நாங்கிறத find out பண்ணோம். The first question, loss due to sudden enlargement. So HE equal to V1 minus V2 the whole square divided by 2G. So this is a formula. V1 find out பண்ணோம். That is, we know discharge Q is equal to A1 V1 is equal to A2 V2. This is general formula. Discharge Q is equal to area into velocity. Now Q is equal to A1 V1. So Q ஓட வேல்யூ கொடுத்துறான். discharge Q is equal to 0.25 pi by 4 d1 square into V1. So 0.25 pi by 4 d1 ஓட வேல்யூ 0.2 the whole square into V1. Now V1 is equal to 7.96 meter per second. The same as V2. Q is equal to A2 V2. 0.25 pi by 4 d2 square, d2 oda value 0.4 the whole square into V2. Now V2 is equal to 1.99 meter per second. V2 is equal to 1.99 meter per second. இப்போ V1 V2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ HE இப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ HE is equal to V1 ஓட வேல்யூ 7.96 minus V2 ஓட வேல்யூ 1.99 whole square divided by 2G, 2 into 9.81. Now HE is equal to 1.817 meter. So HE find out பண்ணியாச்சு 1.817 meter. Next second question பார்த்தீங்கன்னா pressure intensity in the large pipe. What is P2 value find out பண்ணோம். Pressure intensity in large pipe, அதாவது P2 value find out பண்ணோம். இதுக்கு apply Bernoulli's equation. Apply Bernoulli's equation. It is P1 by rho g plus V1 square by 2g plus Z1 equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2 and sudden enlargement கண்டுபிடிச்சிருக்கோம். HE value also we have to substitute. So here datum is same datum. So Z1 is equal to Z2. So ரெண்டுமே cancel பண்ணிடலாம். Z1 equal to Z2. ஸோ அந்த வேல்யூ ரெண்டு வேல்யூமே தேவையில்லை. ஸோ நமக்கு ரிமைனிங் P1 வேல்யூ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் P1 வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. P2 வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் P1 120 into 10 power 3 divided by 1000 into 9.81 plus V1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 7.96 whole square divided by 2 into 9.81, that is equal to P2 வேல்யூ தெரியாது 1000 into 9.81 plus V2 வேல்யூ 1.99 whole square divided by 2 into 9.81 plus HE வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். what is HE வேல்யூ 1.817. just here only one unknown value, that is P2. solve பண்ணிங்கன்னா that is P2 is equal to 131.86 kilonewton per meter square. This is P2 value. Next third என்ன find out பண்ண சொல்றான். third value is power lost.
power loss மெத்தட் போனோம். that is P is equal to rho G cube HE, that is 1000 into 9.81. discharge value questionலேயே கொடுத்துட்டாங்க. discharge 0.25 and HE value that is 1.817. so now power is equal to 4.453 kilowatt. this is பவர் லாஸ். இப்போது மைனர் லாஸஸில் ப்ராப்ளம் சடன் என்லார்ஜ்மெண்ட் கான்ட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிள். டேரெக்டாக ஃபார்முலாவில் எல்லா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் என்லார்ஜ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான், h = v²/2g. ஸோ கே வேல்யூ சிசி வேல்யூ இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதோட ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம சடன் என்லார்ஜ்மெண்ட் கேட்டிருக்கானா, கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்கானா, அப்ஸ்டக்கல் கேட்டிருக்கானா, பைப் ஃபிட்டிங் கேட்டிருக்கானா, அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட், இது யூனிவர்சிட்டி கொஷின் இந்த ப்ராப்ளம். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் நான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். இது ரிப்பீட்டாக கேட்குற கொஷின். ஸோ அதனால் இந்த கொஷின் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ பவர் லாஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா that is 1000 into 9.81 0.25 into HE வேல்யூ. இந்த ஃபார்முலா கொஞ்சம் புதுசாக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படித்தது சேம் ஃபார்முலா தான். புதுசாக உட்காந்து படிக்கணுங்கிறதா. சடன் என்லார்ஜ்மெண்ட் HE ஆர் அதர்வைஸ் HF பேஸ்ட் அப்பான் தி கிவன் வேல்யூஸ். HF ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் ஹியர் HF. ஸோ மேக்ஸிமம் ப்ராப்ளம் மேஜர் லாஸஸ் மைனர் லாஸஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. யூனிட் 2ல் இதில் இப்போ நடத்தின இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு எனர்ஜி நீங்கள் 4 டாபிக் இருக்குது யூனிட் 2. இந்த 4 டாப்பிக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு டாபிக் அண்ட் 4th டாபிக் இந்த 2 டாபிக் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் எனர்ஜி ஈக்குவேஷன், செகண்ட் டாபிக் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். 12Aலேருந்து அந்த கொஷின் அதெல்லாம் வந்துடும், 12Bலேருந்து மைனர் லாஸஸில் வந்துடும். ஸோ 2 ஹாஃப்மே நடத்திருக்கேன். எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப்எம்மை ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த இதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதுக்காக நான் இந்த ப்ராப்ளத்தில் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துங்க, இது போதும். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் ஏதாவது வேணும் இந்த டாப்பிக்லேருந்து எனக்கு பண்ணுங்கள், டெரிவேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.